அல்லேலூயா. கடைசியில் அவர் ரட்சிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்காரு. அப்போ ஜெயிலில் இருக்கும்போது அவர் என்ன ஜெபம் பண்றாருன்னா, பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆக்கினீங்களையா? விடுதலை ஆக்கினாரா? அல்லேலூயா. சபையார் கூடி ஜெபம் பண்ணும்போது விடுதலை ஆக்கினார் இல்லையா? அந்த மாதிரி இந்த சிறையில் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எங்களை விடுதலை ஆக்குங்க, எங்களுக்கு வழி தாங்க, எங்களுக்கு ஒரு ஆலோசனை தாங்க. என்னப்பா இவர் இப்படி ஜெபம் பண்ணாரு, இதுக்கு ஆலோசனை ஆண்டவர் தருவாரா? ஆண்டவர் கொடுத்தாரா? அவங்களாம் யோசித்தாங்களா? தெரியாது. ஒருத்தர் மேலே வச்சு அந்த காம்பவுண்டை தாண்டிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் தாண்டி போயிட்டாங்க. அந்த புஸ்தகத்தில் படித்தேன். காட்டு உள்ள போயிட்டா அவங்கள பிடிக்கவே முடியாது. அப்படி வாழும்போது அவருக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டு, கார்மேல் என்கிறதான அந்த அம்மா அவங்க சுவிசேஷத்தை அவருக்கு சொல்லி, அந்த சுவிசேஷத்தின் மூலமாக அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக உண்மையாக வாழணும், இனி இந்த வாழ்க்கை வேண்டாம், உன்னதமானவருக்காக நம்ம வாழணும், துன்பம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, அவர் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பாடுகள் வந்தாலும் பரவாயில்ல. இதில் என்ன பிரச்சனைனா, அவர் காட்டுக்கு உள்ளே வந்துட்டா பிறகு அவர் பேரை சொல்லி கொலை, கொள்ளை, திருடு இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. இந்த பழியெல்லாம் அவர் மேலே வருது. ஆனால் அவரை யாரெல்லாம் சந்தித்தாங்களோ அவங்களாம் போய் சாட்சி சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே தான் இருந்தோம், இந்த கொலை என்னைக்கு நடந்தது, இந்த கொலை நேற்று நடக்கும்போது நான் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு சிறு பெண், ஒரு சிறு குழந்தை காதை அறுத்துட்டு போயிட்டானுங்க, காதில் இருக்கிற கம்மலுக்காக காதை அறுத்துட்டு போயிட்டானுங்க. அந்த பொண்ணு சாட்சி சொல்லுது, ஜம்புலிங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவருடைய குணங்கள் குணம், ஆனால் என் காதை அறுத்துவன் ஜம்புலிங்கம் இல்லை. அந்த பொண்ணு சாட்சி சொல்லுது. அப்போ இதை செய்தெல்லாம் வேறொருவன் இவர் பேரை சொல்லி சொல்லி அவனுங்க செஞ்சானுங்க. ஆனால் கடைசியில் இவர் எப்படி வாழ்வது அப்படின்னு சொல்லி, எப்பா நம்ம திருடவும் முடியாது, கொள்ளையும் அடிக்கக்கூடாது, எப்படி தான் வாழுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காட்டில் இருக்கிறத சாப்பிடுவோம் அப்படின்னு காட்டில் இருக்கிற அந்த கொய்யா மற்றும் இருக்கிறதான தாவரங்கள் அதை சாப்பிட்டே வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கணும். கடைசி காலத்தில் அவர் ஆண்டவருடைய மறைவில் வந்துட்டார். இந்த உலகத்தில் எப்படியோ வாழ்ந்தார். ஆனால் கடைசியில் இதுதான் தெய்வம், இவரை விட்டா வேற வழி இல்லை. அங்கே ஒரு மலை இருக்குதான், அந்த மலை மேலே ஏறி நின்றா அந்த திருநெல்வேலி மாவட்டம் எல்லாமே தெரியுமா. அதுலேயும் அந்த அம்மா இருக்கிறதான அந்த இடம், அந்த பகுதி எல்லாம் தெரியுமா. இவருக்கு சுவிசேஷத்தை சொன்ன கார்மேல் மைக்கேல் அந்த அம்மா இருந்ததான இடம். அதை பார்த்து சந்தோஷப்படுவார். ஏன்னா 2 என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கே ஹாஸ்டலில் விட்டுருந்தார், மனைவி இறந்துட்டாங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுவார். கடைசி நேரத்தில் அவர் உன்னதமானவருடைய மறைவில் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்தார். எதுக்குமே அஞ்சலை, கர்த்தருக்காக வாழ்ந்தார். கர்த்தர் அவரை கடைசி வரை வழி நடத்தினார். அல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கணும். எந்தெந்த மறைவிலையோ இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க எப்படின்னா இருக்கட்டும், அது நமக்கு தேவையில்லை இல்லையா. நமக்கு தேவையானது என்ன? நம்ம யாருடைய மறைவில் இருக்கிறோம், அவருடைய மறைவில் இருந்தால் என்ன நன்மைகள். அவருடைய மறைவில் இருக்கும்போது எல்லா நன்மையும் நம்மை வந்து சேரும், எல்லா நன்மையும் சேரும். உன்னை ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது, உன்னை ஒருவரும் குற்றப்படுத்த முடியாது. அவருடைய மறைவில் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய மறைவில் இருக்கணும். அதைத்தான் காலையில் கூட பிரசங்கத்தை நம்ம கேட்டோம். அவருடைய மறைவில் இருங்க, தேவ சமூகத்தில் காத்திருங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ ஜெபம் பண்ணும்போது உன்னை அறக்கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி வேண்டுதல் பண்ணு, மறைந்திரு இல்லையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறைவில் இருக்கும் பொழுதுதான் நன்மைகள். நீ அவருடைய மறைவில் இல்லைனா நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானுடைய மறைவில் இருந்தாதான் சர்வ வல்லவர், அவர் மைட்டி காட், அவர் வல்லமையானவர்,
அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய நிழலில தங்க முடியும். உன்னதமானவருடைய மறைவில் இருந்துட்டா அவருடைய நிழலில நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அவருடைய நிழலில் தான் எல்லா நன்மையும் இருக்குது. நீதிமொழி புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிப்போம். நீதிமொழி வாசிங்க 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூட ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் நமக்கு வேணும்னா அவருடைய உன்னதமானவருடைய மறைவில் இருக்கணும். மறைவில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பாரு. எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்க மாட்டாரு. தாவீது அவருடைய மறைவில் காத்திருந்தான். மறைவில் இருந்து சங்கீதங்களை எழுதினான். ஏதோ எல்லா ஆண்டவரை குறித்து தேவனுடைய மகிமைக்காக எல்லாவற்றையும் எழுதினான். அவன் எழுதின வார்த்தைகளை நம்ம படிக்கும் பொழுது இன்றைக்கு இத்தனை வருஷங்கள் கடந்து போன பிறகு இன்றைக்கு அந்த வார்த்தைகள் எவ்வளவு நன்மையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை விரும்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு சங்கீதத்தில் எழுதியிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஞானத்துக்கு ஆரம்பம். ஞானம் உன்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னா, ஞானம் தொடங்கணும். ஞானம் இருந்தால் தான் நீ எதையுமே செய்ய முடியும். ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை வைக்கணும்னா கூட அதுக்கு ஒரு ஞானம் வேணும் இல்லையா? படிக்கணும்னா ஞானம் வேணும் இல்லையா? ஒரு வேலை செய்யணும் ஞானம் வேணும் இல்லையா? ஒரு வீடு கட்டணும்னா ஒரு ஞானம் வேணும் இல்லையா? அந்த ஞானம் இருந்தால் தான் உன் கையில் இருக்கிறதான வருகிற சம்பாத்தியத்தை செலவு செய்து கொஞ்சம் மீதம் எடுத்து வைப்பான். ஞானம் இல்லைன்னா நீ எடுத்து வைக்க மாட்டேன். அப்போ ஞானம் தான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன்னதமானுடைய மறைவில் இருந்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஞானம் உண்டு என்பதை வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மல்கியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மத்தேயுக்கு முன்னாடி வரும். மல்கியா 4:2. ஆனாலே நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் பாருங்க. உன்னதமானுடைய மறைவில் நம்ம இருந்தா நம்ம ஆரோக்கியமா இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதமானுடைய மறைவில் யாரெல்லாம் இருக்கிறோம்? இதுவரைக்கும் இருந்திருக்கிறோமா? இல்லைன்னா இப்ப இருக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க அங்க போங்க, இந்த கல் வைப்பாங்க, கல் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இங்க போங்க, இவர் நல்ல கைராசியான ஆளு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எல்லா இடத்துக்கும் என்ன செலவாகும்? பணம் செலவாகும். ஆனால் இவர்கிட்ட பணமே கிடையாது, பணம் செலவே கிடையாது. அவருடைய மறைவில் இருந்தான். எங்கள் அம்மா வயசான காலத்தில், அவங்க வயசான காலத்தில் ஒரு 90 வயசு, 88 வயசு, 85 வயசு இருக்கும் போது நான் சொல்கிறேன், அப்போ தானே இந்த சர்ச்செலாம் கட்டணும். அந்த நேரத்தில் சொல்கிறேன், 80 வயசு இருக்கும். அம்மா நீங்கள் சர்ச்சுக்கு போமா, சர்ச்சில் என்ன வேலை இருக்கு அங்கே செய்யுங்க, அங்கேயே படுத்துங்க, சர்ச்சு உள்ளே படுத்துங்க. ஏன்? 84 வயது இருந்தவங்க சர்ச்சு உள்ளே இருந்தாங்க இல்லையா? தேவாலயத்தில் இருந்தாங்க. அல்லேலூயா. அம்மாவோட சொல்கிறேன், வேற யாருக்கிட்டையும் போய் சேராதீங்க, சேர்ந்து தேவையில்லாத கதைகளை பேசாதீங்க. வயசாயிடுச்சு, ஆண்டவரை நீங்கள் தரிசிக்கணும். அதனால் அங்கே போங்க, அங்கே தங்குங்க, அங்கே என்ன வேலையோ அதை செய்யுங்கன்னு. இந்த சபைக்கு தேவையான ஜல்லியெல்லாம் அவங்க தான் உடைச்சாங்க. அவங்க கூட நிறைய பேர் சேர்ந்து உடைச்சாங்க. ஆனால் அவங்க இன்னும் அதிகமான
ஒர்க்கு இந்த சபையில் செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா, சபையில் போய் காத்திருக்கிறதுனால என்ன நன்மை? ஆரோக்கியம் உண்டாகும். 90 வயசு வரைக்கும் அவங்க நடமாடிக்கொண்டிருந்தாங்க. 91 வயசில் தான் அவங்க சரீரங்கள் பாதிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவருடைய நிழலில் என்ன இருக்குதுன்னா, உன்னதமானுடைய மறைவில் என்ன இருக்குது? ஆரோக்கியம். இன்னைக்கு எத்தனை பேர் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கோம்? உனக்கு ஆரோக்கியம் வேணுமா? அவருடைய மறைவில் வந்து நில்லு. அவருடைய மறைவில் நின்னா உனக்கு ஆரோக்கியம் உண்டாகும். ஆரோக்கியம் தேடி நீ எங்கேயும் அங்கு இங்கும் ஓட வேண்டாம். தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுதுப்பார். ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த பிறவி முடவனாக இருந்தவனை தேவாலயத்துக்கு கொண்டு வந்து வைப்பாங்க. அப்பப்போ கொண்டு வந்து வைப்பாங்க. ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து வைப்பாங்க. ஒரு நாள் அவனை தூக்கிட்டு வந்து வைக்கும் போது அங்கே தேவ ஊழியர்கள் 2 பேர் வரதை பார்த்தான். அவன் கேட்குறான். அவன் எப்படி கேட்டான்? வேதம் சொல்லு தெரியுமா? விசுவாசத்தோடு கேட்டானா. இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்குள் உண்டாக்கியது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகத்தில் அந்த சர்வாங்க சுகத்தை அவனுக்குள் உண்டாக்கியதான். அப்போ அவன் விசுவாசத்தோடு கேட்டான். பைபிளுக்கு தள்ளுபடி வேதாகமும் ஒன்று இருக்குது. அதில் சொல்லப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னால், ஊழியக்காரங்க சொன்னது சொல்கிறேன். அந்த முடவனை இயேசு எங்கெல்லாம் சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு போயிருந்தாரோ, இயேசு எங்கெல்லாம் சுவிசேஷ கூட்டம் நடத்துகிறார் இல்லையா மலைகளில், அங்கெல்லாம் சில நேரங்களில் அவனை தூக்கி கொண்டு போய் வச்சாங்களாம். அங்கெல்லாம் வைக்கும்போது அவனுக்கு சுகம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஊழியர்கள் சொல்லுகிறதை நான் அறிந்து அதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவன் உள்ளத்தில் ஒரு விசுவாச ஊற்று ஊறிக்கொண்டே இருக்குது. அதனால தான் அவங்க வரவங்களை பார்த்து கேட்குறான். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, எங்களிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறது உனக்கு தரும்பா அப்படின்னு சொல்லி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அல்லேலூயா. அப்படி சொல்லி கையை கொடுத்தாங்க. அவன் எழுந்து நடந்து குதிச்சு ஓடினான். அவன் ஓடுறத பார்த்த உடனே ஆச்சரியப்படுறானுங்க. யார்? பிரதான ஆசாரியன் இவங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அவருடைய சமூகத்தில் தான் அவன் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதமானுடைய மறைவில் இருக்கும்போது ஆரோக்கியம் உனக்கு தானா வரும். உன்னதமானுடைய மறைவில் இல்லாமல் சபைக்கு தான் வந்து ஜபிக்கணும்னு இல்லை. நீங்கள் வீட்டில் கூட ஜபிக்கலாம். உன் கதவை பூட்டி உன் அறையை சாத்தி சத்தம் இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் உன் பிரச்சனையை ஊத்தலாம். ஆண்டவர் அங்கேயும் தேவனுடைய பிரசனம் இறங்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேல் செல்லுவோம். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆதரித்த ஆயரே, ஆபிரகாம் ஈசா வழிபட்டு வணங்கிய எங்களின் தெய்வமே, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆதரித்த ஆயரே, ஆபிரகாம் ஈசா வழிபட்டு வணங்கிய எங்களின் தெய்வமே, அப்பா தகப்பனே நன்றி நன்றி அப்பா. எல்லாரும் சொல்லுங்க. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி
பலிபீடம் கட்டணும், நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும், எழுந்து பெத்தில் செல்லுவோம். ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது? முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையா இருந்து கனி கொடுப்பார்கள். யாரு கொடுப்பாங்க? உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவங்க தான் கனி கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் நன்மை செஞ்ச, அது பண்ண, இது பண்ண, இங்க கோயிலுக்கு போன, அங்க போன, இங்க போன, இவங்க கனி கொடுக்க முடியுமா? கனி கொடுக்க முடியாது. ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் ஆரோக்கியத்தை அடைய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழி 3:4 வாசிமா. 3:4 நீதிமொழி 3:4 நீதிமொழி 3:4 3ஆம் அதிகாரம். அதனால் தேவனுடைய பார்வையிலும், கவனிங்க, மனுஷனுடைய பார்வையிலும் தழையும் நற்புத்தியும் பெறுவாய். தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும். ஆண்டவர் எதுல இருந்தாரு? மனுஷ தயவிலும் தயவு பெற்றிருந்தார் என்று வேதம் சொல்லுது. இங்கே அதே வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் தழையும் நற்புத்தியும் பெறுவாய். இன்றைக்கு தயவு இல்லைன்னா ஒரு மனுஷன் ஒன்னையும் கொடுக்க மாட்டான். ஆனால் இப்படிப்பட்டதான தயவு உனக்கு வேணுமா? உன்னதமானுடைய மறைவில் இருக்கணும், அவர்கிட்ட மறைஞ்சிருக்கணும், அவருடைய மறைவில் இருக்கணும். அவருடைய மறைவில் இல்லாம வேற எங்கேயோ போய் நாளில் நீ ஏசியில படுத்திருந்தனா ஆரோக்கியம் கிடைக்காது, தயவு கிடைக்காது, நல்ல புத்தி கிடைக்காது. ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு தயவு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த தயவு கிடைக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தயவு கிடைக்கல? நீ யோசித்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு எத்தனை பேருக்கு தயவு கிடைக்கல? என் வேலைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம், இந்த வேலைக்காக எங்கெங்கே தவறான முறையில் நடத்தப்பட்டுட்டோம். கடைசியில் அந்த ஒரு இன்டர்வியூடைய வேலிடு 6 மாதம். அந்த 6 மாதம் முடிய போகுது, இன்டர்வியூ முடிய போகுது. அப்படிப்பட்டதான ஒரு நேரத்தில், கடைசி கட்டத்தில் ஆண்டவரின் வாழ்க்கையில அற்புதம் செய்து அந்த பணியை கொடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பார்வையிலும் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் ஏன் ஏமாற்றப்பட்டோம்னா, தேவனுடைய ஆலோசனை கேட்காம விட்டுட்டோம். தேவனுடைய ஆலோசனையில் போய் வேற வழியில் மாறிட்டோம். தேவனுடைய ஆலோசனையில் போயிருந்தா இந்நேரம் இன்னும் கொஞ்சம் உயர்வு கிடைச்சிருக்கும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பார்வை நம்ம மேல இருக்கணும். அப்ப உன்னதமானவருடைய மறைவில் இருந்தால் தான் இது கிடைக்கும். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில கொடுத்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக உதவி செய்கிறவர். அதுக்கப்புறம் மனுஷனுடைய தயவு கிடைக்க பண்ணா, அந்த தயவு நிமித்தம் ஆண்டவர் இந்நாள் வரை ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு தான் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு எத்தனை பேருக்கு தயவு நற்புத்தியும் கிடைக்க மாட்டேங்குது. ஆண்டவர் நமக்கு நல்ல புத்தியை கொடுக்கிறார். பாருங்க, நல்லவர்கள் நம்ம இடத்துல கூடுவாங்க, நல்லவங்க நம்ம கிட்ட இருப்பாங்க, கெட்டவங்களாம் நம்ம கிட்ட இருக்க மாட்டாங்க. உன்னதமானுடைய மறைவில் இருந்தா அந்த நல்ல மனுஷன் மாத்திரம் தான் நம்ம கூட இருப்பாங்க. அவங்க நன்மைகள் நமக்கு செய்வாங்க. ஏதாவது நம்ம ஒன்று நினைச்சா அது செய்து கொடுப்பாங்க. ஏன் சொன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதனால தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலையும் தழையும்
நற்புத்தியும் அடைவான். நல்ல புத்தி கிடைக்கும். இன்னைக்கு நல்ல புத்தி கிடைக்காததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அலைகிறோம், கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம். அப்போ இது கிடைக்கிறதுக்குன்னு நம்ம என்ன செய்யணும்? சர்வ வல்லவருடைய உன்னதமானவருடைய மறைவில் இருக்கணும். அவருடைய மறைவில் இருந்தால் தான் ஏராளமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய மறைவில் இருக்கணும். பிடிவாதமாக நான் இருக்கணும், நான் உட்காரணும், நான் தங்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை நீங்கள் வைக்கணும். ஒரு திட்டத்தை வைப்பீங்க, அது வருது. ஒன்றும் இல்லை, இந்த மாதம் சம்பளம் வாங்கணும்னே என்னுடைய சம்பளத்தில் தசம பாகத்தை முதல்ல கொடுப்பான்னு எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்ச பிறகு அதை என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை மற்றொரு வேலைகளுக்கு அப்படியே செலவு பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. செலவு பண்ணிட்டு கடைசியில் அந்த தசமபாகத்தையே கொடுக்க முடியாது. ஏன்? முதல்ல என்ன தீர்மானம் எடுத்தியோ அந்த தீர்மானத்துக்கு தேவ சமூகத்துக்கு போனோம். அவரோட மறைவில் இருந்தால் தான் நீ எதையுமே கொடுக்க முடியும். தசமபாகம் இருந்தாலும் கொடுக்க முடியும், ஏழைகளுக்கு நிதி கொடுக்கறதுனால கொடுக்க முடியும். அது அவருடைய மறைவில் இருந்தால் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆண்டவரே, இந்த பணம் எனக்கு சம்பளம் பேங்க்கில் வந்துக்குது, அப்போலாம் கையில் கொடுப்பாங்க, இப்போ தான் பேங்க்கு. நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே, அந்த பேங்க்கில் இருக்கிற கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க சொல்லணும். ஆண்டவரே, இந்நாள் வரை என்னை நடத்துறீங்க, போன மாதம் எல்லாம் ஆசீர்வாதமாக நடத்துனீங்க அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எந்த இடத்துல போயிட்டு அவருடைய மறைவில் போய் இருந்துக்கிட்டு அவர்கிட்ட சொல்லும் பொழுது எல்லா நன்மையினால ஆண்டவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யோபு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. யோபு 22:21. நீ அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவரோடு இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? நன்மை உண்டாகும். தீமை கிடையாது, தீங்கு கிடையாது, நன்மை உண்டாகும். அடுத்த வசனம் வாசிமா. 23 வாசி. நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உன் கூடாரத்துக்கு தூரமாக்குவாய். அல்லேலூயா. உன்னதமானுடைய மறைவில் இருந்தா அக்கிரமம் உனக்கு தூரம் இருக்கும், அது கிட்டவே இருக்காது. கிட்ட இருக்கிறதுனால தான் அதை தொட்டுக்கிற இல்லையா? சிகரெட்டு பாக்கெட்டில் இருந்தா பிடிக்க தானே செய்யும். அல்லேலூயா. பாட்டில் வாங்கிட்டு வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க, அந்த பாக்கெட்டில் இருந்தால் என்ன பண்ணுவான்? அவன் குடிக்க தான் செய்வான். அல்லேலூயா. ஒரு சிலர் பாட்டில் வாங்கி இந்த சின்ன பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு கீழே விழுந்தாங்க. குடிச்சிட்டு வர போதையில் வர பாக்கெட்டில் பாட்டில் இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன பாக்கெட் இருக்கும், அந்த பாக்கெட்டில் வச்சுருக்காங்க. கீழே விழுந்தான், அந்த கிளாஸ் உடைஞ்சு அந்த இடத்துல முக்கியமான இடம் இல்லையா, அது குத்திடுச்சு. யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கிரமத்தை குட்டவே வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்? பாவம் உன் வாழ்க்கையை சீண்டி தான் பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கிரமத்தை தூரப்படுத்துவாய். அந்த வசனத்தை வாசிமா. 23. அக்கிரமத்தை உன் கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அல்லேலூயா. அக்கிரமம் பக்கத்திலே இருந்தா அதை நீ தொடதான் செய்யும், உன்னை விட்டு தூரமாக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்வார், உன்னை நெருங்கி சுற்றி இருக்கிறதான பாவத்தை உதறி தள்ளிவிட்டு. தள்ளுறதுக்கும் உதறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உதறி தள்ளும் பொழுது அந்த உதறல எல்லாம் ஓடிடும்.
அல்லேலூயா. நம்முடைய கூடாரத்துக்கு தூரமாக்கணும். அப்போ அக்கிரமம் கிட்ட வரக்கூடாது. அப்போ தேவ சமூகத்தில் உன்னதமானுடைய மறைவில் நீ இருந்தா அக்கிரமம் கிட்ட வராது. எவ்வளோ தூரம் போய்கிட்டே இருக்கு. அதான் சொல்லுது வேதம் சொல், நிறைவானது வரும் பொழுது, நிறைவானது வாழ்க்கையில் வர வர குறைவாக இருக்கிறதான பாவம், சாபம், அக்கிரமம் வெளியே போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அல்லேலூயா, அல்லேலூயா. 25 வசனம், 25, 22, 25. பசும் பொன்னும் உனக்கு அவர் சொக்க வெள்ளியுமா இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு போய் நீ தேட வேண்டிய தேவையில்லை, எதையோ நீ தேடணும்னு தேவையில்லை. அவரே உன்னுடைய வாழ்க்கைக்கு சொக்க தங்கமா இருப்பாரு, பசும் பொண்ணா இருப்பாரு, சொக்க வெள்ளியா இருப்பார். அந்த காலத்துல தங்கமோ வெள்ளியும் தான் ஏராளமாய் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வைடூரியம், மரகதம், மாணிக்கம் அதெல்லாம் வர இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறவமா இன்றைக்கும் விலையேற பெற்றது எது? நம்ம வீட்டில் எவ்வளோ வச்சிருப்போம், ஆனால் அதில் விலை மிகுதியானது எது? அந்த தங்கம் தான். ஆண்டவர் சொல்லுகிற அவரே உனக்கு பசும் பொன்னும் சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வைக்கணும்னா அவர் நிழலில் போகணும். அல்லேலூயா. அதான் ஐயா கூட ஒரு பாட்டு பாடினாரு, தாய் போல தேற்றி, அந்த பாட்டு தானே ஐயா பாடினீங்க. தந்தை போல ஆற்றி தோல் மேல சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே, நேசையா நீர் போ என் வாழ்விலே. மலை போல துன்பம் உன்னை சூழும் போது அதை பனி போல உருகிட இப்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட, கண்மணி போல் என்னை காப்பவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போ என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போ என் வாழ்விலே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை வீட்டில் நிறைய தங்கமும் வெள்ளியும் வரணும்னு சொன்னால் ஆண்டவருடைய மறைவில் இருந்து பார். ஆண்டவர் எல்லாத்தையும் உனக்கு கூட கொடுக்கிறவராக இருக்கிறார். முதல்ல அவருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது எல்லாத்தையும் கொடுப்பார். அவர் ராஜ்யம் என்ன? அவருடைய மறைவில் போய் ஒளிந்து கொள்ளணும், அவருடைய மறைவில் இருக்கணும், தாக்கு பிடிச்சி இருக்கணும். யோபுடைய சிநேகிதர்கள் வந்தாங்க. யோபு நிலைமையை பார்த்தோன்னே, யோபு ஏராளமான பெரிய பணக்காரன், அவர்கிட்ட எல்லாரும் வாயை பொத்திக்கிட்டு போவாங்க. அவ்வளோ பெரிதான ஒரு மனிதன் யோபு. ஆனால் அந்த யோபின் இடத்துல அவனுடைய சிநேகிதர்கள் வந்து பேசுவதற்கு 7 நாள் மௌனமாக இருந்தாங்களாம். 7 நாள் அவங்க ஒன்றுமே பேசலை, சைலண்டாக இருக்காங்க. ஏன்? ஞானத்தில் பயங்கரமானவர். அவர் நெய்யினாலே அந்த காலை கழுவுவாராம். அப்பேற்பட்ட பணக்காரர், ஏராளமான வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள். ஆபிரகாமுக்கு முன்னாடி வாழ்ந்தார் என்று சொல்றாங்க. அப்பேற்பட்டதான யோபு அவருடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் எல்லா நன்மையினால ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்திருந்தார். அல்லேலூயா. அவர் ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. அப்பேற்பட்ட பணக்காரா இருந்தாலும் ஆண்டவரை அவர் மறுதளிக்கவே இல்லை. அவருடைய பொருள் எல்லாம் போனாலும் ஆண்டவரை மறுதளிக்காம கடைசி வரை ஆண்டவருக்காக அவர் இருந்தார். ஆண்டவர் இரட்டத்தனையான நன்மைகளை கொடுத்தாங்க. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. 10 பிள்ளைங்களும் செத்துது, மறுபடியும் 10 பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுத்தார். ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இன்றைக்கும் ஆண்டவருடைய அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருப்போம் என்று சொன்னால் எல்லா நன்மையினால ஆண்டவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினா எல்லாம் ஆண்டவர் பிறகு கூட கொடுக்கிறவராக இருக்கிறார். உனக்கு என்ன தேவை, எந்த நேரத்தில் என்ன வேணும், ஆண்டவர் உங்களை நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நீதிமொழி 10:6 வாசிங்க. நீதிமொழி 10:6. நீதிமொழி 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா. பாருங்க, மறைவில் இருக்கிறதுனால என்ன நன்மை பார்த்தீங்களா? அந்த நீதிமான் மேல ஆசீர்வாதம் தங்கும், சாபம் தங்காது. இந்த உலகத்தில் இருக்கிறதான எந்த பிசாசின் கிரியும் தங்காது, ஆசீர்வாதம் தான் தங்கும். அவனுக்கு விரோதமா எதையாவது செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய முடியாது. ஏன்னா அவன் மேல ஆசீர்வாதம் இருக்குது. என்ன பண்றான்? பாலாக்கு ராஜா கூலி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி யாரை வர சொல்றான்? யாரு? பீலையாம வர சொல்றான். அவன் யாரு? தேவனுடைய தீர்க்கதரிசி. அவன் யாரை சபிக்கிறானோ அது சபிக்கப்பட்டு போவோம். ஆனா அங்க சாபம் இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். பார்த்து இவன் சபிச்சானா அது போவாது. அவனை கொண்டு வருகிறாங்க. அவனை கொண்டு வரும் பொழுது என்ன நடக்குது? ஆசீர்வாதம் தான் வருது. அவன் வந்தவனு சொல்றான், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்ற போல இருப்பாயின்னு. அவன் அப்புறம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவன் பாடுறான், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் உன்னதமானுடைய மறைவில் இருந்தா என்ன நடக்கும்? ஆசீர்வாதம் அவன் தலை மேல இறங்குமா? உங்க தலை மேல ஆசீர்வாதம் இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் வேணும் கையை உயர்த்துங்க. அரை கையெல்லாம் உயர்த்தாது, புல் கை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம என்ன நினைப்போம்? என் பிள்ளை இப்படி படிக்கணும், இப்படி நல்ல பையனா இருக்கணும், யோசிப்போம் இல்லையா? என் குடும்பம் இப்படி இருக்கணும் யோசிப்பேன் இல்லையா? நான் கடைசி வரைக்கும் நல்லா இருந்து அப்படியே படுத்து அப்படியே தூங்கிடணும். என்ன தூக்கம்? மரணத்தின் தூக்கம் தூங்கிடணும். அப்படிதான் நினைப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. ஹல்லேலூயா. அதுவும் பெரிதான ஒரு ஆசீர்வாதம் தான். அப்படியே மரணத்திலே அப்படியே தூங்கியே செத்துறாங்க பாருங்க சிலர், தெரியுமா? ஆனால் வேதம் சொல்லுது, நீடித்த நாட்கள் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். அந்த நீடித்த நாட்கள் முடித்த பிறகுதான் ஆண்டவர் தூங்க வைப்பார். மோசே வந்து சொல்றாரு, அந்த மலைக்கு போப்பான்றாரு. மோசே தான் ஏறி போனார் மலைக்கு, யாரும் தூக்கிட்டு போல. மோசே தான் போனாரு, அங்கே படுத்துக்க போனாரு. மோசே படுத்தாரு, தூங்கிட்டாரு. இங்கே தூங்கினாரு, பரலோகத்தில் கண்ணு வச்சுட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான மரணம் எனக்கு வேணும்னு விரும்புகிறோமா? அதுவும் ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் உங்க தலை மேல நம்ம தலை மேல தங்கணும்னு சொன்னா அவருடைய மறைவில் இருக்கணுங்க. மறைவில் இல்லாம எதுவுமே கிடைக்காது. மறைவில் இருந்து பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம். நீதிமொழி 10:7 வாசிங்க. 10:7. 10:7. நீதிமானுடைய பேர் புகை பெற்று விளங்கும். ஹல்லேலூயா. இங்க ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க இருந்ததே தெரில, போனதும் தெரில. சிலர் சொல்லுவோம் இல்லையா, இங்க இருந்தாங்க 30 வருஷமா இருந்தாங்க, அவங்க எங்க போனாங்கன்னே தெரில. ஆனால் வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போவோம். நீ தேவனுடைய பிள்ளையா அவருடைய மறைவில் இருந்தா நம்முடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். எப்படி புகழ் பெற்று விளங்கும்?
ஒரு செடி இருக்குது, ஒரு செடியை வச்சிருக்கீங்க. அந்த ஒரு செடி அது என்ன மாறணும்? ஒரு மரம் வச்சிருக்கோம், அது என்னவா மாறணும்? ஒரு தோப்பா மாறினாதான் எல்லாரும் பார்க்கிறபடி அது தெரியும் இல்லையா? அப்ப நம்மை ஆண்டவர் ஒரு தோப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு தோப்பு, அது மாந்தோப்பா இருக்கலாம், தென்னந்தோப்பா இருக்கலாம், பலா தோப்பா இருக்கலாம், கொய்யா தோப்பா இருக்கலாம், அல்லது என்ன தோப்பா இருந்தாலும் சரி, தேக்கு மர தோப்பா இருக்கலாம், அல்லது இந்த பால் வடிது பாருங்க ரப்பர் மரமா இருக்கலாம். அந்த தோப்பாய் மாறுவதற்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா அவருடைய மறைவில் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். அப்ப தோப்புனா யார் அப்படின்னா நம்முடைய சந்ததி. ஆண்டவர் நமக்கு 3 பிள்ளைங்க கொடுத்துருப்பாங்க. 3 பிள்ளைகளுக்கும் 3 பிள்ளைகளை கொடுத்துருப்பாங்க. 9 பேர் ஆயிட்டாங்க. 9 பேருக்கும் 3 பிள்ளைங்களை கொடுத்தா 9 27 ஆயிடும். இப்படி போயிட்டே இருந்தா அது என்ன ஆகும்? ஆண்டவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை உன்னை ஆசீர்வதிக்கிறவர், விசாரிக்கிறவர் உண்டு, ஆசீர்வதிக்கிறவர் உண்டு. அல்லேலூயா. ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க 3 பேரும் ஒரு கூடாரத்தில் இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 100 வயசுல இந்த 3 பேருமா ஒன்னா இருந்தாங்க. அப்ப என்ன இருக்கும் யோசித்து பாருங்க. அது மாதிரி நம்முடைய குடும்பங்கள் ஒரு தோப்பாய் மாறிடும். நம்முடைய ஆபிரகாம் சாமுவேல் ஐயா தாத்தா நான் சின்ன பையனா இருக்கும்போது ஜெபக்கூட்டம் நடத்த எங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்ப ஜெபக்கூட்டம் நடத்த வரும்போது ஒரே ஒரு விளக்கு மாத்திரம் ஐயா எடுத்துட்டு வருவார். ஏன்னா எங்க வீட்லயும் கரண்ட் கிடையாது, கரண்ட் நிறைய வீட்டில் கிடையாது அப்போலாம். அப்போ அந்த விளக்கை தான் எடுத்துட்டு ஆட்டிட்டு வருவாங்க. அவர் கூட யாருன்னா ஒரு இன்சார்ஜ் வருவாங்க, அவர் மட்டும்தான் வருவார். ஏன் அப்படின்னா தோட்டத்தில் நிறைய கூட்டம் இருக்கும்பா, அங்கே ஜெப கூட்டத்துக்கு ஆளே தேவையில்லை. அல்லேலூயா. ஏன் தாத்தா, ஏன் ஐயா நீங்கள் மட்டும் வரீங்க, யாரையும் கூட்டு வரல? இங்கே வேணாப்பா, இங்கே தான் நிறைய பேர் இருக்குமே. அல்லேலூயா. நம்முடைய ஆபிரகாம் சாமுவேல் தாத்தா இருந்தார் இல்லையா, அவர் சொல்லுவார், அங்கே வரும்போது சிங்கிளாக தான் வருவார். இங்கேருந்து யார் அனுப்புவார்து? மேரி அம்மா தான் அனுப்புவாங்க. அங்கே அவர் நீ போ நைனா, நைனா அங்கே எல்லாம் இருப்பாங்க நைனான்னுவாங்க. அவர் பார்த்துக்காங்க. அவர் கூட ஒருத்தவனை செக்ரட்டரி மாதிரி ஒருத்தர் வருவார். அல்லேலூயா. ஏன்னா அப்படி எங்கள் குடும்பத்தை, எங்கள் அப்பாவுக்கு 11 பேர், 11 பேர்களை கூட்டமாக இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை ஒரு தோப்பாக வச்சிருந்தாரு. ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது? நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். சாமுவேலுடைய பிள்ளைங்கன்னு சொல்லி எங்களை எங்கெல்லாம் பார்க்குறாங்களே எல்லாருமே சொல்லுவாங்க. எங்கள் அம்மா பேர் இருந்தால் கூட அப்பா பேரை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பைபிள்லாம் அப்பா பேர் தான் அதிகமாக வரும். எங்காவது ஒரு சில இடத்துல தான் பெண்களுடைய நேம் குறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அந்த நேம் ஆண்கள் பேர் வைத்து தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய மறைவில் இருந்தா, உன்னதமான மறைவில் இருந்தா நம்ம பேர் புகழ் பெற்று விளங்கும். இன்னைக்கு எனக்கு 58 வயசு. ஆக இந்த 58 வயசுல நான் எப்போ ரட்சிக்கப்பட்டேன்னா என்னோட திருமணத்துக்கு பிறகு தான். ஏற்கனவே கிறிஸ்தவன் தான், ஆனால் ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்புன்றா ஆண்டவருக்கு பிரியமா வாழல, இந்த உலகத்துக்கு பிரியமா வாழ்ந்தேன். அப்போ திருமணத்துக்கு பிறகு ஆண்டவருக்கு பிரியமாக நான் வாழ ஆரம்பித்த பிறகுதான் இந்த சபையை ஒழுங்கு பண்ணி கட்டினோம். இந்த சின்ன சபையாக இருக்கும்போது, அந்த சபையை எனக்கு கல்யாணம் ஆகும்போது பூசப்படாத கல்லாக இருக்கும். அந்த கல்லாக இருந்ததை நாங்கள் ஏற்படுத்தப்பட்டு, நம்முடைய சகரமணி சபஸ்டின் அண்ணன் அவங்கள நானும் தான் ஏற்படுத்தப்பட்டு ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அதை அழகாக சிமெண்ட்டில் பூசி சுண்ணாம்பு அடித்தோம். அடித்தா அந்த சபை எப்படி தெரியுமா இருக்குது? அந்த நேரத்தில் அவ்வளோ அழகாக இருந்தது பழைய சபை. ஏன்னு சொன்னால் பல வருஷமாக அது பூசப்படாமல் வெறும் கல்லுனால் கட்டப்பட்டிருந்தது. அதை பூசி அதுக்கு சுண்ணாம்பு அடித்து அதுக்கு பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி சிலுவைலாம் வைத்து அதை ஒழுங்குபடுத்தும் போது அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கு பிறகு தான் அந்த சர்ச்சையை இடித்து இவ்வளோ பெரிய சபையாய் உருவாக்கணும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா,
ஆண்டவருக்காக நம்ம ஒன்றை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்யாணத்துக்கு பிறகு தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவருக்காக தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் இன்று வரை என்னை நடத்துகிறார். என் கர்த்தர் தாமே அவருடைய எனக்கு கொடுத்திருக்கிற ஜீவன் வரை ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்போ நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். என் பேரை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த சபையில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க ஆண்டவருக்காக உண்மையாக இருந்தால் அவங்க பேர் ஆண்டவர் புகழ் பெற்று விளங்கும்படி செய்வார். அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய மறைவில் இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் அவர்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி நன்றி நன்றி. 15 நீதிமொழி 15:6 வாசிங்க. நீதிமொழி 15:6. நீதிமானுடைய வீட்டில் பாருங்க அதிகமான பொக்கிஷம் உண்டு. தேவனுடைய பிள்ளையாய் நம்ம இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக உங்க வீட்டில் அந்த மாவு குறையாது. என்று சொல்லுகிறார், மா பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல. இஸ்ரவேலுடைய ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும் போது அந்த எண்ணெயும் மா பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கிறார். அந்த மாதிரி தானே நம்ம ஆசீர்வதிச்சிருக்காரு. நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாத காலத்தில் நாங்களாம் பசியும் பட்டினியும் கஷ்டமாக எங்கள் அம்மா வேலை செஞ்சு குளத்து வேலை செஞ்சு அந்த 7 ரூபாய் 8 ரூபாய் கொண்டு வந்தாதான் அந்த அரிசி வாங்கி விறகு வாங்கி அது என்ன செய்யணுமோ அதை வாங்கி செய்வாங்க. எங்கள் அண்ணன் அந்த நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வேலையில் ஒரு பிரச்சனையினால அசோக் லேலண்ட் நிறுத்தப்பட்டார். 2 வருஷம் நிறுத்தப்பட்டார். அந்த நாளில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். யாருமே உதவி கிடையாது. அப்போ அம்மாவே இந்த கட்டட வேலைக்கு போயிட்டு அவங்க கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அந்த காசை வச்சு தான் சாப்பாடு செய்வாங்க. அல்லேலூயா. அப்போல்லாம் நாங்கள் ரொம்ப சின்ன பசங்க. அப்படி இருக்கும்பொழுது குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஆனால் கிறிஸ்துவை அப்போல்லாம் அதிகமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா என்பது அதுக்கப்புறம் தான் எங்கள் குடும்பத்தில் வந்தது. அல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் வர வர ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பித்தது. அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுடைய இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அல்லேலூயா வந்த பிறகு ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்த்தப்பட்டிருக்கும் இல்லையா? நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 54:13 வாசிங்க. ஏசாயா 54:13. 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருடைய பிள்ளைகள் கெட்டு போய் விடுறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம போதிக்கணும்னு அவசியமே இல்லை. அதான் சொல்லுவாங்க, முன்னாடி போகிறதான ஏர். அப்போல்லாம் எங்கள் அப்பா ஏர் ஓட்டுவார். சொல்லுவார், அவரை தான் கேட்பேன் அந்த ஏரை பற்றிலாம். அப்போ ஏர் எப்படிப்பா ஓட்டுவாங்க, பூட்டுவாங்க. எங்கள் தோட்டத்தில் அதெல்லாம் இருந்தது. அப்போது ஒரு ஏர் போகும்போது அந்த ஏர் பின்னாடி இன்னொரு ஏர் கரெக்டாக வருமா. இது தவறி போச்சுன்னா அதுவும் தவறி வருமா. அதுதான் இங்கே வேதம் சொல்லு. நம்ம நீதிமானுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது, நம்ம கர்த்தருக்காக உண்மையாக போனால் நம்முடைய பிள்ளைகள் யாரும் போதிக்க வேண்டாம், அவங்களே போதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது வாசிமா மறுபடியும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பாருங்க. உன் பிள்ளைக்காக பணம் சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும். என் பையனை சாதாரண ஒரு காலேஜில் படிக்க வச்சான், ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அந்த மாதிரி நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும் யோசிக்க கூடாது. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் என்கிறதான ஒரு நோக்கம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் அது சேலஞ்சா வச்சுக்கணும். யாருக்காகவும் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை நான் உயர்த்தணும் அப்படின்னு நம்ம இருக்கும்பொழுது ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் போதிக்கிறவராய் அவர் நடத்துவார். யாரையாவது ஒருவரை கொண்டு வந்து அவரை நிறுத்தி அந்த பிள்ளைகளுக்கு போதிப்பார்.
அப்படிப்பட்டதான் ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கணும். அவருடைய மறைவில் இருக்குந்தாதான் ஆசீர்வாதம். அவருடைய மறைவில் இல்லைன்னா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ஆண்டவருக்காக அள்ளி அள்ளி கொடுப்பீங்க, ஆண்டவருக்காக பணத்தை கொடுப்பீங்க, பொருளை கொடுப்பீங்க, எல்லாத்தையும் கொடுப்பீங்க. ஆண்டவருக்காக உங்கள் உள்ளத்தை கூட கொடுப்பீங்க. ஆனால் ஆண்டவருக்காக காத்திருக்கணும், அவருடைய மறைவில் போய் இருக்கணும். இதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவருடைய மறைவில் இருங்க. அவருடைய மறைவில் இருந்தால் தான் எல்லா நன்மையினாலும் ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் யாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பரவி பாய்கின்ற ஆறுகள் நீர்தானே, நதியோரம் வளருகின்ற சோமன் பாளையா, வாங்க சோமன் பாளையா. தோட்டமும் நீர்தானே, பரவி பாய்கின்ற. நம்மை பார்த்து, நம்ம தான் யாக்கோபாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்படி இருப்பீங்க, நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வீங்க? பரவி பாய்கின்ற ஆறுகள் நீர்தானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீர்தானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீர்தானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீர்தானே, சந்தனமும் நீர்தானே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளா நிரப்பிடுமே. செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், நீர் வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், உனக்கு தந்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளா நிரப்பிடுவே. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், முதல் நான் உன்னை நிரப்பிடுவே. 10ல் 1 பங்கு நீ கொடுத்தால் வானத்தின் பலகணிகள் திறந்திடுவே. 10ல் 1 பங்கு நீ கொடுத்தால் வானத்தின் பலகணிகள் திறந்திடுவே. இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவே, இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவே, நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளா நிரப்பிடுவே. நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளா நிரப்பிடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஹல்லேலூயா உன்னதமானவருடைய மறைவில் வைத்து ஹல்லேலூயா நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் ஹல்லேலூயா கொடுத்த ஆலோசனைகளை கை கொண்டு, ஆண்டவரே சுப்பா உன்னதமானவருடைய மறைவில் நான் இருக்கும்படியாக
ஹல்லேலூயா. அப்பா ஆரோக்கியமாக இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். தயவுள்ள குணம் நமக்குள்ளே வரும். இந்த நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆமென் பொன்னாக ஆமென் வெள்ளியாக வைத்து மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் நம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உன்னதமானவருடைய மறைவில் நாம் இருக்கும்போது ஹல்லேலூயா, இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீர் தந்தைகளை நடத்த போறதுக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரே துதிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தயவு உண்டாகட்டும் ஆண்டவரே. நற்புத்தி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே பொன்னாக வெள்ளியாக எங்களை முத்தரித்து வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்மைகள் பெருகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிற கரம் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவரே உம்முடைய மறைவில் நாங்கள் இருக்கும்படி ஆண்டவரே, சர்வ வல்லவருடைய நிழலில் நாங்கள் எப்பொழுதும் தங்கி இருக்கும்படி ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பேசின உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. பேசின ஆண்டவரே அன்பு தாசருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் நீர் வல்லமையாய் பயன்படுத்தபடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இன்றைக்கும் வந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே உம்முடைய மறைவில் இருக்கும்படி ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு தங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியாய் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிற கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் எப்பொழுதும் இப்பொழுதும் எல்லாம் பரிசுத்தவான் நம்மோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.